வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். தந்தை பெரியாரின் நினைவு நாளையொட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், ஜி.கே. தாஸ், மாநில சிறுபான்மை பிரிவின் தலைவர் முகமது ஆரிஃப், மாநில அமைப்பு செயலாளர் ராமோ, மாநில செயற்குழு உறுப்பினர் சுமதி அன்பரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசர், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் தமிழக வருகை குறித்து கட்சியின் மாநில தலைவர் அறிவிப்பார் என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அகில இந்திய தலைமைதான் முடிவெடுக்கும் என்று திருநாவுக்கரசர் தெரிவித்தார். காங்கிரஸ்ல அது ஒரு பெரிய கட்சி, ஜனநாயக ரீதியான கட்சி. இன்னும் சொல்ல போனால் கருத்து சுதந்திரம், கூடுதல் ஜனநாயகம் இருக்கிற கட்சி காங்கிரஸ் கட்சி. அதில் ஒரு கருத்து அல்ல, பல கருத்துக்கள் இருக்கலாம். இதெல்லாம் கருத்துக்கள் தான், முடிவுகள் அல்ல. இறுதி முடிவு காங்கிரஸ் தலைமை தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன ஆகிய சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், அது கட்சியுடைய தலைமை இறுதியாக என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு எல்லா கருத்து கொண்டவர்களும் ஒன்றுபட்டு அதை ஏற்றுக்கொள்வார்கள்.